நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய். ஆண்டவர் சொல்றாரு, நீ உனக்கு கொடுத்த ரட்சிப்பை பிறருக்கு விதைச்சுப்பார். உன்னுடைய ரட்சிப்பை தேவனாகிய கர்த்தர் அதிகமாய் காத்து இந்த ரட்சிப்பை 100 மடங்காக்கி இன்னும் அநேகருக்கு உன்னை பிரயோஜனப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரெல்லாம் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம்? ஆமென். இப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்கெல்லாம் யாரு அப்படின்னு சொன்னா விதைக்கிறவர்கள். ஆமென், ஆமென் சொல்லாமே, சத்தமா சொல்லுங்க ஆமென். அப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீ யாருன்னா விதைக்கிறவன். விதைக்கிற நீ எதை விதைக்கணும்னா நன்மையானதை விதை. அல்லேலூயா. மத்தவங்கள பத்தி பேசாத. மத்தவங்கள பத்தி பேசுனா நீ 2 பேசுனா உனக்கு 2000 வரும். நீ 2 காரியம் பிறரை பத்தி கெட்டதா பேசுனீனா 2000 கெட்டது நமக்குள்ள வந்துரும். ஏன்னா யாரோ பத்தி நான் கெட்டதை என்ன பண்ண விதைத்த நான் நன்மையானதை விதைக்கல, அவங்கள பத்தி தீமையானதை விதைச்சேன். இன்னொரு விஷயமும் சொல்றாரு, அவங்க தீமையானவர்களாகவே இருந்தாலும் அதை பிறரிடத்துல விதைக்காது. அவன் கெட்டவனாகவே இருந்தாலும் அவன் கெட்டவன்னு 2 பேர்கிட்ட சொல்லாத. அல்லேலூயா. நீ அவன் கெட்டவன்னு நீ அவங்க கிட்ட சொல்றதுனால கெட்டதை நீ சம்பாரிச்சுக்க. அது வரைக்கும் அவன் கெட்டவன்னு தெரியாது. நீ சொல்லிதான் அவங்களுக்கு அவன் கெட்டவன்னு தெரியும். 2 பேருக்குள்ள அவன் கெட்டவனன்றத விதைச்சிட்ட. ஆனால் உனக்கு 2000 பேர் பார்த்து சொல்லுவாங்க நீ கெட்டவன். இப்போ உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும் நினைக்கிறேன். எதை விதைக்கிறாயோ ஆமென், இதை ஏனி அறுப்பாய். அல்லேலூயா. தீயதை விதைத்தால் எவ்வளவு அறுக்குவ? நிறைய வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நல்லதை விதைச்சா நல்லது எவ்வளவு வரும்? அந்த நல்லதை விதைச்சு நல்லதை அறுத்துக்கலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. யார் அந்த நல்லதை விதைத்து நல்லதை அறுத்துக் கொள்வான்னு சொன்னான் அவனே ஆமென் விதைக்கிறவன். ஆமென். அவனே தேவனுடைய வார்த்தையை சுமக்கிறவன். அல்லேலூயா.